बलविकरणाजनमो बलाजनमो बलप्रवचनाजनमः सर्वभूतगमनाजनमो सज्जोगादन्नृपद्यामि सज्जोगादादवे नमो नमः भवे भवेनादिभवे भवस्वान् सवोत्तराजनमः इयं भगं यामहे सुगन्धिं वित्तिवर्धने नेत्राय नमः नेत्राभ्यां नमः नेत्रेभ्यो नमः आप्याय सदमे हृदय विश्वदत्व मृत्ययं प्रेमो अस्तु नः மூன்றாவதாக திகழக்கூடியவர் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரக பகவான். இந்த செவ்வாயுடைய பகவான் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தால் தான் நமது சரீரத்தில் ரத்த நாளோட்டங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கும் பெண்களுக்கு நல்ல மன வாழ்க்கை கிடைப்பதற்கும் பூமி சம்பந்தமான லாபங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு செவ்வாயுடைய அனுகிரகம் அவசியம். அவருக்கு பிரியமான துவரை தானியத்தினாலே இப்பொழுது மகாபலியானது கொடுக்கப்படுகிறது. ஓம் அக்னிர் மோர்த்தா திவ கதபதி பிருத்திவ்யாயா ஓம் அங்காரகாஜ வித்மஹே பூமி பாலாஜ தீமஹே அங்காரகாஜ வித்மஹே பூமி பாலாஜ தீமஹே மாமா ஒரு ரசமா
பார்த்தா அழிஞ்சிரும். அதனால இன்னைக்குல என்ன சொல்லிக்கிறேன், காலையில நம்ம வந்து மரத்தை போட வேண்டாம், சாயந்தரமா போட்டுக்கலாம். ஏன்னா நைட்டா அணியுது, காலையில நம்ம பார்த்துருப்போம். நல்லா மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் 53 டேஸ்ல 3 மூவிஸ் போயிட்டேன். இவங்களுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் இன்னும் ஒரு சாமிஜிக்கு ஊர்ல பண்ண அனுப்பிச்சுடுவேன். நீங்க வந்து வச்சுக்கிறீங்களா? குளிச்சுட்டு வந்துட்டு காலையில எல்லாத்தையும் பண்ணுவேன். வெறும் அக்னி தான், கொஞ்சம் நெய் போடுவேன். அப்புறம் சாயந்தரமே இது எல்லாம் 33 நாள் அங்கே மௌனி அமாவாசைக்கு முன்னாடி போயிட்டு சிவராத்திரி ஃபுல்லா நானே ஹோமம் பண்ணி முடிச்சிருந்து எல்லாம் பண்ணி சிவராத்திரி நைட் எப்படி தனியா நல்லா தனி தான். நைட் 12 மணி வரைக்கும் தனியா இல்லை, அவ்வளோ தூரம் எல்லா பக்கமே நான் தனி தானுங்களா. நான் யாரையும் கூட வச்சுக்கிறது அங்க போனா வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி போயிருந்தேன். பைக்கார ஃப்ரெண்டு. ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியாம எல்லா பக்கம் சுத்துறது. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஒரு வார்த்தை. தோடா கொஞ்சமா போ, மெதுவா போ, அதுக்கெல்லாம் சொல்லி இப்போ இங்க இருக்கிறங்காட்டி அண்ணாமலை தினம் தீபாவளி ஆகா காமிச்சிட்டு அப்புறம் ஒரு பெரிய அதிசயம் பாருங்க. நான் ஆல்ரெடி இந்த கல்லுல பாத கிளாஸ் பண்ணிருக்கேன். ஒரு பாதம் வந்து அகஸ்தியர், ஒரு பாதம் வந்து லோபாமுத்ரா, அப்படி பண்ணிருக்கிறேன். அப்புறம் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, மரப்பாதம் கொண்டாங்க. இல்ல அகஸ்தியர் கேட்டாரு, அவர் வெளியில போகணும், அதனால மரப்பாதம் வேணும்னு கேட்டாங்க. அந்த அகஸ்தியர் தூக்கத்துக்கு நிறைய பேருக்கு அகஸ்தியர் நிறைய பேர் சரி சொல்லி மரப்பாதம் பண்ணாங்க. அகஸ்தியர்க்குள்ள போனோம். இவ்வளவு நாள் இங்கதான் வச்சு பூஜை பண்ணாங்க. பூஜைலாம் பண்ண நேற்று மத்தியானம் திடீர்னு அந்த பாதத்தை அங்க வைக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி பாதம் இருக்குது, அடிச்சு போட்டது அதுக்கிட்ட அங்க வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணி, ஏன்னா எனக்கு அப்புறம் சிவனுக்கும் விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிடுவாரு. நான் தான் வந்து அபிஷேகம் பண்ணுவேன். அந்த மாதிரி மேல மகாமேருக்கு நானே தான் பண்ணுவேன், நாங்கள் யாரும் போக மாட்டேன். ஸோ இந்த மாதிரி 40 நாள் எங்கேயுமே போகாம இங்கேயே தங்கி எங்கேயும் போகும், இங்கேயே தங்கி இதெல்லாம் நான் 3 வேலையுமா 3 வேலைன்னா ஒரு தடவை தான் அர்ச்சனை. காலையில் அபிஷேகம் அர்ச்சனை, மத்தியானம் ஒரு நெய்வேதி, இன்னொரு நெய்வேதி வச்சு தீபாவளி காமிப்போம். ஏமா இப்போ சுண்டல் வச்சுட்டியா போட்டு அதுக்கப்புறம் நம்ம தீபாவளி அதுக்குள்ள போயிடுச்சு பாரு சசி. அது போலா இருந்தது எப்படி போலா இருந்தது, அது போலாவே இருந்துச்சு. சிலது பாருங்க 1-2 ஓட்டையோடவே இருக்கு, 1-2 தான், மற்றதெல்லாம் கெட்டியா இருக்கு.
சசி நீ ஒண்ணு பண்ணுமா, இன்னொரு மரத்தை கொண்டாந்து வச்சிருக்கு, ஒரு விசிறி வச்சுக்கோடா. நல்லா இருக்குது. அணைக்கலாம் மாட்டோம், விசிறி எங்க இருக்கு? இல்ல இல்ல அவங்க கையில வச்சிருக்குது. சரி. வாங்க சாமி வாங்க வந்து சாமி கவிஞ யாரும் இல்லை, சிவபெருமானின் பார்வதி நாம மனுஷ ரூபம் எடுத்து இருக்கணும்னு சொல்லிட்டு அகஸ்தியர் லோபாமுத்ராவா இருந்திருக்கிறாங்க. அகஸ்தியர் வந்து சிவன் பெருமான் தவிர வேற யாரும் இல்லை. அதே மாதிரி லோபாமுத்ரா தேவி பார்வதி தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துருந்தாங்க. அப்புறம் அகஸ்தியர் சொன்னாங்க, எல்லாரும் வந்து கல்யாண காட்சி காமிக்கிறாங்க பார்க்குறாங்க, நாங்கள் மட்டும் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது சிவன் பெருமான் பாபநாசத்தில் அகஸ்தியர் லோபாமுத்ராவுக்கு முதல்ல கல்யாண காட்சி காமிச்சிட்டு தான் மற்றவங்களுக்கெல்லாம் கைலாஷில் கல்யாண காட்சி காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் அகஸ்தியர் வந்து கைலாஷ்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த வரலாறு. அந்த தமிழ்நாட்டுக்கு வர வழியில் நிறைய இதெல்லாம் கடந்து வரணும். ஸோ அங்கே அங்கே விந்தியா மலை வந்து வடநாட்டில் இருக்குது. அந்த மலை வந்து வளர்ந்துட்டே போகுது. அது இமயமலை மேலே போட்டுட்டு வளரணும்னு சொல்லி சூரியனையே மறைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் வந்து அகஸ்தியர் போகும்போது அந்த மலையை அடக்கி குமிய வச்சு, நான் திரும்பி வர வரைக்கும் நீ குனிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மலை இன்னும் குனிஞ்சே தான் இருக்குது, இல்லைன்னா ரொம்ப வளர்ந்துட்டே இருந்திருக்கும். ஸோ அந்த அகஸ்தியர் திரும்பி போகவே இல்லை. ஆனால் அகஸ்தியர் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இருந்துட்டார். இன்னொன்று தமிழ்நாடு அவ்வளோ ஒரு புனிதமான நாடு. அகஸ்தியர் வந்து இருக்கிற நாடு தமிழ்நாடு. பொதிகை மலை, குற்றாலம்,
இங்கெல்லாம் தான். அப்போ குற்றாலத்தில் குற்றாலீஸ்வரர் அப்படின்னு இருக்கிறாரு. அதுக்கு மேலே அந்த மலை மேலே செண்பகா தேவி மான் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அகஸ்தியர் நிறையா தியானம் பண்ணியிருக்கிறாரு. அங்கே தியானம் பண்ணும்போது செண்பகா தேவி அம்மன்ட்டு நிறைய சித்திகள் பெற்றிருக்கிறாரு. அப்புறம் அந்த டைமில் மகாத்தார் பாபாஜி ஸ்ரீலங்காவில் போகர் கிட்ட பக்தராக இருந்திருக்கிறார். அப்புறம் போகர் சொன்னார், நீ போய் அகஸ்தியர்கிட்ட அருள் பெருன்னு சொல்லும்போது மகாத்தார் பாபாஜி குற்றாலத்துக்கு ஃபுல்லாக தியான சாப்பாடு இல்லாமல் எதுவும் இல்லாமல் அங்கேயே அந்த செண்பகா தேவி கோயிலில் தான் தியானம் பண்ணி அப்புறம் அகஸ்தியர் அவருக்கு வராரு. அப்புறம் அகஸ்தியர் அவருக்கு சிவயோகம் வாசி யோகம் எல்லாம் சொல்லி கொடுத்து கிரியா யோகம் எல்லாம் மகாத்தார் பாபாஜிக்கு சொல்லி கொடுத்து நீ ஹிமாலயாஸ் போ. ஸோ அவர் இங்கே இருக்கிறாரு, மகாத்தார் பாபாஜியை ஹிமாலயாஸ்க்கு அனுப்பிச்சி விட்றாரு. ஸோ மகாத்தார் பாபாஜி பத்ரிநாத் கிட்ட தான் இருக்கிறார். மகாத்தார் பாபாஜி பத்ரிநாத் தான் பத்ரிகா ஆசிரம்னு அங்கே இருக்கிறார் மகாத்தார் பாபாஜி. அவரை அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் இது ஒரு கதை. அடுத்தது கடமை ஏற்றுக்கிறேன், நீங்க உலகத்தை அழிக்காதீங்க, உலகத்தை அழிச்சிங்கன்னா நல்லவருங்க போயிடுவாங்க, அப்புறம் மறக்காம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம படைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மகாவிஷ்ணு சரின்னு சொல்லிடுறாரு. ஆனால் நம்ம நேரடியாக கலியுகத்தை விட்டு இப்போ துவாபார யுகத்தில் வந்துட்டோம். கலியுகமே இல்லை இப்போ. நம்ம நேரடியாக சத்குரு ஈஷா சத்குரு அதே தான் சொல்கிறாரு, நம்ம கலியுகத்து இப்போ இல்லை, நேரடியாக நம்ம துவாபார யுகத்தில் நம்ம வந்துட்டோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கிறத விட இந்த ஏஜில் எவ்வளவோ எல்லாம் பக்தியோடு இருக்கிறாங்க ஜனங்கள்லாம். ஸோ பக்தியோட ஜனங்க நிறைய. அது பாருங்க, கொரோனாவுக்கு அப்புறம் இன்னும் ஓவர் பக்தி. கொரோனா இந்த மாதிரி நோய்களாக நிறைய பேர் சாகிறாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, இது நம்ம அப்படி வந்தால் கூட துவாபார யுகத்தில் போனால் கூட போர் இருக்கும், பூபந்தம் இருக்கும், சுனாமி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இருந்து போக வேண்டியும் போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ யார் அழிக்கப்படணுமோ போயிடுவாங்க, பட் நல்லவங்க இருப்பாங்க. ஸோ உலகம் உருவாக ஃபுல்லாக நல்லவங்களா இருப்பாங்க. அந்த துவாபார யுகத்துக்கு தகுந்த 3rd டைமென்ஷன்லேருந்து 5th 3வது டைமென்ஷன் உலகத்துலேருந்து 5வது டைமென்ஷனில் தூக்குறாங்க. ஸோ அது யாரால் அதுக்கு கட்டுப்படி இருக்க முடியுமோ அவங்க தான் உயிரோடு இருக்க முடியும், மற்றவங்களாம் போயிட்டே இருப்பாங்க. அண்ட் நிறைய ஒரு ஆள்னால எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டீச்சர்ஸ் வேணும் ஜனங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு. ஸோ அகஸ்தியர் இது எடுத்துருக்காரு, நான் உருவாக்குறேன், நான் டீச்சர்ஸ் உருவாக்குறேன் அப்படின்னு. ஸோ தான் அகஸ்தியரோட கதை, அவரோட மகிமை. நம்மளாம் இன்னும் உயிரோடு இருக்கிற பிரளயம் என்னன்னா 2025 பிரளயம் ஆயிருக்கணும். இந்த வருஷம் கல்கி அவதார் வந்திருக்கணும் இந்த வருஷம். இப்போ நீங்கள் நம்ம பைபிள்லாம் பார்த்தோன்னா, பைபிள் இந்த ப்ராஃபஸிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு இஸ் கோயிங் டு எண்ட், ஜூலை 2025 முடிய போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்க போகிறதில்ல. போர் நடக்கும், பூகம்பம், எர்த்குவேக், சுனாமி, நிறைய பேர் சாகுவாங்க, எல்லாரும் சாக மாட்டாங்க. ஸோ இதுதான் இப்போ நடக்க போகிற விஷயம். ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். சர்வம் அகஸ்தியமயம், சர்வம் சக்தி பிரியம். சரியா? நானும் கூட சொல்கிறேன், கூடவே சொல்லுங்க, ஈஸி தான். ஓகே, சர்வம் அகஸ்தியமயம், சர்வம் சக்தி பிரியம். அப்படின்னா எல்லாமே அகஸ்தியரோட மயம்தான். சர்வம் சக்தி பிரியம்னா சக்தியோட பிரியம் தான் உலகமே நடக்குது. உலகம் நடக்கிறது சக்தியோட பிரகிருதி, அது பிரியத்தினால் நடக்குது. அகஸ்தியரோட மயத்தினால எல்லாமே அகஸ்தியரோட மயம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓகே, சர்வம் அகஸ்தியமயம், சர்வம் சக்தி பிரியம், சர்வம் அகஸ்தியமயம், சர்வம் சக்தி பிரியம், சர்வம் அகஸ்தியமயம், சர்வம் சக்தி பிரியம், சர்வம் அகஸ்தியமயம், சர்வம் சக்தி பிரியம்,
सर्वम् अगत्यमयम् सर्वं शक्तिप्रियम् सर्वம் பொம்பளைக ஆம்பளைக எல்லாருமே வருவாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு லோபாமுத்ரா என்ன நினைக்கிறாங்க, அகஸ்தியர் மட்டும் இவ்வளோ பேத்துக்கு நல்லது பண்ணுறாங்க, நானும் நல்லது பண்ணணும், ஆனால் நான் கங்கா மாதிரி ஆகணும், கங்காவில் குளிச்சா எல்லாரும் புனிதமாகறாங்கல்ல, அது மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு நினச்சி லோபாமுத்ரா இன்னொரு பிறவி எடுக்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தைய. அந்த பொன் குழந்தை சின்ன வயசுலேருந்தே தியானம் பண்ணிட்டு இருக்குது. அவங்க அந்த பொண்ணை ஒரு ராஜா எடுத்து வளர்த்துடுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஒரு டைம்ல அப்படியே மந்திரம் எப்பவுமே தியானம் சிவன் பக்தர் தண்ணியா மாறிடுது. அந்த தண்ணியை என்ன பண்றாரு அகஸ்தியருக்கு, அதான் லோபாமுத்ரான்னு தெரியும். ஸோ அந்த தண்ணியை அவர் கமண்டத்துல பிடிச்சி வச்சுக்கிறாரு. ஏன்னா லோபாமுத்ரான்னு தெரியும். அந்த பொண்ணு தனியா மாறும்போது அதான் லோபாமுத்ரான்னு தெரியும். ஸோ அந்த கமண்டத்துல பிடிச்சிட்டு அகஸ்தியர் எங்கேயும் போயிட்டே இருக்கிறாரு. அப்பப்ப கமண்டத்துல பார்ப்பாரு, அதுல தண்ணி இருக்குதா இல்லையா. ஸோ ஒரு தடவை இப்போ இது அகஸ்தியர் அப்படியே ஒரு பாறை மேல உட்காந்துருக்கும் போது விநாயகர் எல்லா கடவுளுமே நம்ம நாட்டுக்கு, நம்ம சவுத் இந்தியாவுக்கு தண்ணி வரணும், வறட்சியா இருக்குது, ஒரு இந்த காவேரி, இந்த பொண்ணு பேர் காவேரி, அதை கமண்டத்துல பிடிச்சி வச்சுக்கிறாரு. அப்புறம் ஏன்னா லோபாமுத்ரான்னு ஒரு தெரியுதுங்காட்டி அவருக்கு விடுறதுக்கு பிரியல, அதனால பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் ஒரு விநாயகர் என்ன பண்றாரு, ஒரு காக்கா ரூபத்துல அந்த கமண்டத்துல தட்டி விட்டுறோன்னா திரும்பி காவேரி நதியா ஓட ஆரம்பிக்குது. அப்புறம் விநாயகர் ஒரு சின்ன பையனா அருள் கொடுக்குறாரு. இப்போ அது ரெண்டு விதமா இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தலக்காவேரி அப்படிங்கிறதா, காவேரி ஆரம்பிக்கிற இடத்துல தான் இந்த கதை நடந்துச்சு, கர்நாடகாவில். ஆனால் இப்போ இன்னொரு கதை கொடுமுடியில் தான் நடந்துச்சு. கொடுமுடியில் அகஸ்தியர் பாறைன்னு இருக்குது. அகஸ்தியர் பாறை மேலே அவர் உட்கார்ந்துருக்கும் போது கமண்டல காக்கா தட்டிடுச்சு. அதுதான் அகஸ்தியர் கண்ட விநாயகர் அப்படின்னு கொடுமுடியில் இருக்கிறாங்க. ஸோ கொடுமுடியிலையும் இந்த கதை ஆரம்பிச்சது. இல்லைன்னா சில பேர் தலக்காவேரியில தான் அங்கே மலை மேலேருந்து காவேரி ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் ரெண்டு இது இருக்குது. நம்மளுக்கு எதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீ முக்காவாசி ரிஷிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யுகத்தில் தான் இருக்கிறாங்க. சத்திய யுகம், திரேத யுகம், துவபாரா யுகம், கலியுகம், ஏதோ ஒரு யுகத்தில் தான் இருப்பாங்க. ஆனா அகஸ்தியர் மட்டும் எல்லா யுகத்திலையும், அகஸ்தியர் லோபாமுத்ரா எல்லா யுகத்திலையும் இருக்கிறாங்க. எல்லா யுகத்தையும் அகஸ்தியர் லோபாமுத்ரா இருக்கிறான், இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறான். இன்னும் நம்மளெல்லாம் பார்த்துட்டு பாதுகாத்து இருந்துட்டு தான் இருக்கிறான். ஸோ அப்புறம் அப்புறம் இந்த மறக்காம காவேரி அனுப்புற அவருக்கு ரொம்ப விசனமாயிருது. அப்புறம் சிவன் பெருமான் சொல்றாங்க, நீ காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போ, அங்க லோபாமுத்ரா உனக்கு கிடைக்கும். ஸோ காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அகஸ்தியர் போகும்போது லோபாமுத்ரா காஞ்சி காமாட்சி அம்மன் மடியில படுத்திருக்கிறாங்க. அப்புறம் இவங்க காஞ்சி காமாட்சி அம்மன் லோபாமுத்ராவை அகஸ்தியர் கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருமே லலிதா சகஸ்ரநாமம், லலிதாவோட 1000 பேர் அவங்க தான் உருவாக்குனாங்க. அகஸ்தியர் லோபாமுத்ரா தான் லலிதா சகஸ்ரநாமம் உருவாக்குனாங்க. ஆனா அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில்ல லலிதா ட்ரிஷதி பாடுறாங்க. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில லலிதா ட்ரிஷதி பாடி அப்புறம் லோபாமுத்ராமா திரும்பி அகஸ்தியருக்கு வந்துடுறாங்க. ஸோ அதுல இருந்து அவங்க 2 பேரு ஒன்னா இருக்கிறாங்க. அடுத்தது அகஸ்தியர் இப்போ லோபாமுத்ரா நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கணும்னு, அதுக்கு லோபாமுத்ரா சொல்றாங்க, இந்த மாதிரி பணம் இல்லாமலாம் குழந்தை வைக்க முடியாது, எனக்கு வசதி வேணும், வசதி இருந்தா தான் நம்ம குழந்தைய நல்லா வளர்த்த முடியும். நீ முனிவரா இருந்துட்டு இங்கிருந்து ஒரு இடத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் அகஸ்தியர் இங்க போய் அங்க போய் அந்த ராஜா கிட்டலாம் போய் சொத்தை வளர்த்துறாரு. ஸோ அவங்க பையன் அந்த மாதிரிதான் அகஸ்தியருக்கு ஒரு பையன் இருக்குது. இப்போ நான் ஒரு குரூப்ல இருக்கிற அகஸ்தியர் குரூப், நிறைய பேர் அகஸ்தியர் நேரடியாக அவங்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. இப்போ எனக்கே மாற்றி மாற்றி நான் எப்படி அகஸ்தியர் பக்தரான, நான் எப்படி அகஸ்தியர் கோயில் கட்டுறேன், இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம கலியுகத்தில் இல்லை, நம்ம கலியுகம் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க, கலியுகத்துல கல்கி அவதார் மகாவிஷ்ணு வருவார். உலகமே ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால கல்கி அவதார் மகாவிஷ்ணு கல்கி அவதாரா உலகத்தையே அழிப்பார்னா பிரளயமாப்பார். பிரளயம்னா ஃபுல் உலகமே அழிஞ்சிரும், கெட்டவங்க நல்லவங்க எல்லாம் சேர்ந்து அழிஞ்சிருவாங்க.
ஆனா அகஸ்தியர் என்ன பண்ணாரு, மகாவிஷ்ணுட்டு போய் கேட்டார், நீங்க கல்கி அவதார் வர வேண்டாம், உலகத்தை அழிக்காதீங்க, நான் நிறைய டீச்சர்ஸ் நிறைய ஜனங்களை உருவாக்குறேன், அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நான் இந்த அகஸ்தியர் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது மேலே வடநாட்டு இமாலயத்திலிருந்து, அப்போ அந்த காலத்துல நிறைய அசுரர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஸோ ஒரு 2 பேர், 2 அண்ணன் தம்பி அசுரர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு தம்பி சாப்பாடா மாறிடுவார். சப்போஸ் நான் வெஜிடேரியன், அவர் ஆடா மாறி அந்த ஆடை வெட்டி சமையல் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஆடை யார் சாப்பிட்றாங்களோ உள்ள வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வாத்தாப்பி வெளியே வா அப்படின்னு சொன்னா வயிற்று கிழிச்சிட்டு வெளியில் வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்த்த இந்த அசுரர்கள்லாம் சாப்பிட்டுருக்குறாங்க. ஸோ இதே மாதிரி அகஸ்தியர் போகும்போது அகஸ்தியரையும் சாப்பிடலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அகஸ்தியருக்கு காய்கறியா மாறிட்டாங்க. ஏன்னா அகஸ்தியர் ஆடு மாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ காய்கறியா மாறி சமையல் பண்ணி அகஸ்தியருக்கு போட்டாங்க. அகஸ்தியர் எல்லாத்தையும் சாப்பிட்டு வாத்தாப்பி ஜீரணம் சொல்லிட்டார். அந்த அசுரர் வயிற்றுக்குள்ளேயே ஜீரணம் ஆயிட்டார். இன்னொரு அசுரர் வாத்தாப்பி வெளிவாங்கிறாங்க, வரவே இல்லை. அந்த வாத்தாப்பி உள்ள போய் அகஸ்தியர் வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமே ஆயிட்டார். ஸோ அகஸ்தியர் அவ்வளோ ஒரு பெரிய முனி. அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் என்னாச்சு, அப்போ லோபாமுத்ரா ஆல்ரெடி அவர் கல்யாணம் பண்ணிட்டார். லோபாமுத்ரா உலகத்திலேயே அழகான ஒரு அம்மை லோபாமுத்ரா அம்மா. அவங்க சுத்தி பக்கம் இருக்கிற மான், மலர், வானம், காற்று இதுல எல்லாத்தையும் பார்த்து அதுலெல்லாம் இருக்கிற அழகை வச்சு லோபாமுத்ராவை அவர் பண்ணார். அப்புறம் லோபாமுத்ரா குழந்தையா கிரியேட் பண்ணி அந்த குழந்தைய கொண்டு ஒரு ராஜாட்டு கொடுக்குறாங்க. நீ இந்த குழந்தைய வளர்த்து அவர் பெருசானதுக்கப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எதுக்காக அகஸ்திய மகரிஷி கல்யாணம் பண்ணும்? ஏன்னா அவங்களோட சான்றோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும். அவருக்கு பையன் இல்லைன்னா அந்த வழிமுறையே போயிடும். ஸோ முன்னோர்களுக்கெல்லாம் வழிபாடு பண்றதுக்காகவே கல்யாணம் பண்றாரு. ஸோ ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணா லோபாமுத்ரா பண்ணி அவரு அந்த ராஜா கொடுக்குறாரு. அப்புறம் அந்த பொண்ணு பெருசானதுக்கு அப்புறம் இவர் போறாரு கல்யாணம் பண்றதுக்கு. அந்த ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது, நம்ம பொண்ணு இவ்வளோ அழகா இவ்வளோ தோழிகளோட இவ்வளோ வசதியோட வளர்ந்துட்டா எப்படி நான் அகஸ்தியர் கொடுக்கறது. ஆனா லோபாமுத்ரா நான் அகஸ்தியர் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆகி அவங்க வந்துடுறாங்க. ஆனா அகஸ்தியர் காட்டில் தான் இருப்பாங்க. காட்டுனா ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல இடம் இருந்துச்சுன்னா அங்க ஒரு குடிசை மாதிரி போட்டு அங்க இருப்பாங்க. அங்க வர ஜனங்களுக்கெல்லாம் அருள் கொடுப்பாங்க. சத்சங், அருள், அகஸ்தியர் எங்க போனாலும் எல்லாரும் சேர்ந்து அகஸ்தியரோட அருள் பெறறக்கா. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। यादगिषुः शिवतमा शिवं बभूवते धनुः। शिवाचरं या जातवदया मौरुद्रमृडया याते रुद्रशिवा तनूरघोरा वामनागिनी शिवाङ्गिरित्रदाङ्कुरुपाहिकं धे पुरुषं जगते शिवेदवचनागिरिशाच्छावदावति यथा नः सर्वविज्जगदजक्ष्मकं सुमदा असत् अध्यमोचदधिभक्ता प्रथमो दैव्योऽभिषक्
अहेगश्च सर्पान् जम्भजन् सर्पाच्च धान्यः असौ यत्ताम्रो अरुण उत बभ्रस्तु मङ्गलः ये देवान् रुद्र अभितो दिक्षुक्षिता सहस्रको वैतागुम् हेड ईमहे अदृशन्नदृशन्नुदहार्यः उतैनम् विश्वाभूतानि तदृष्टो मृडगातिनः नमो अस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय मेढुषे अथोजे अस्य तत्पानो हन्तेभ्यो गदम् नमः प्रमुञ्च धन्वनत्वमुभजोरात्रिजोऽस्याम् याश्च ते हस्तकिशमः पराता भगवो मम अवतस्य निशीत्य शल्यानाम् मुखाशिवो नस्तु मना भव स्विच्यन्धन् தேவாசிரியர் திருமண மண்டபத்துக்கு எதிராக இசபதண்டம் ஏறத்தாழ 3 மணி நேரத்திற்கு மேலாக நின்று அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் வருகை தந்து தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 2001 முதல் 2009 வரை 7 முறை இது போன்ற ஒரு காட்சி, அற்புதமான ஒரு காட்சி நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டு 4 மணி நேரத்துக்கு மேலாக இன்று அற்புதம் அருள்பாலித்தது. அன்றைய தினம் வருகை தந்த சிறப்பு சொற்பொழிவர் ஜெய மகாதேவன் ஐயா முன்னிலையில் நின்றது. ஏறத்தாழ 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இன்றைய தினம் ரிஷபதண்டம் நின்று கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறது. அதே மகாதேவன் ஐயா அவர்கள் இப்பொழுது சொற்பொழிவுக்காக வந்தவர்கள் அதை தரிசித்துக் கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் அனைவரும், பக்த கோடிகள் அனைவரும் வருகை தந்து கண்டுகளிக்குமாறு, தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.